இப்போது சமீபமாக இன்ஜினியரிங் கல்லூரிகளில் சேரணும் அப்படின்னு மாணவர்கள் முடிவு பண்ணும்போது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மிக முக்கியமான குழப்பம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் எடுக்கிறதா அல்லது இசிஇ எடுக்கிறதா, எது பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு குழப்பம் நிலவிக்கிட்டு இருக்கு. சரி, ரெண்டில் எது தான் பெஸ்ட்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் பெஸ்ட்டா, இசிஇ பெஸ்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரெண்டையும் அப்படி நம்ம சொல்ல முடியாது. ரெண்டுக்குமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறையா இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கட்டும், ஈஸியாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து பல்வேறு விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸாக வழங்குது. படிக்கிற விதமும் வேறு, நமக்கு கிடைக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வேறு, கரியர் க்ரோத்தும் வேறு. இந்த மாதிரி ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் ரெண்டுமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டியை தருது அப்படின்னு தான் சொல்லணும். அப்போது எதை பெஸ்ட்டுன்னு நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்மளோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தது. நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நம்ம என்ன மாதிரியான ஜாபுக்கு போக விரும்புகிறோம், நம்முடைய கரியர் க்ரோத் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறோம், லாங் டேர்மில் நம்ம என்னவா ஆக விரும்புகிறோம், இது எல்லாத்தையும் பொறுத்தது தான் ஈஸியா கம்ப்யூட்டர் சயின்ஸா அப்படிங்கிற கேள்விக்கான பதிலாக இருக்க முடியும். எஸ்பெஷலி சொல்லணும்னா மேத்ஸும் ஃபிசிக்ஸும் சேர்ந்து படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்க போகுது, மேத்ஸும் அல்காரிதமும் சேர்ந்து படிச்சிங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்க போகுது. அதுபோலவே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிலையும் நிறையா வெரைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இசியை பொறுத்த வரைக்கும் ஹார்ட்வேர் லைனாகவும், கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் சாஃப்ட்வேர் லைனாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை தேடி கண்டுபிடிங்க. எதில் உங்களோட ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சி அதில் எது பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணணும். இசினா என்ன, அதில் படிக்கக்கூடியது என்னென்ன, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன, ஃப்யூச்சரில் என்ன மாதிரியான க்ரோத், சேம் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸாங்கிற முடிவுக்கு நீங்கள் வந்துட முடியும். முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.